தமிழ்நாட்டில் ஒரு துயர நிகழ்வானது அரங்கேறியிருக்கு. அமோனியா வாயு கசிந்ததால தற்போது, அதாவது இந்த வீடியோ பதிவு செய்யக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. 31 பேர் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் இருக்கிறதாகவும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை தகவல் தெரிவிச்சிருக்கு. இந்த துயர சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிகைப்பேர் கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய கடல் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையில தான் இந்த துயர சம்பவமானது அரங்கேறியிருக்கு. இங்க இறால் மற்றும் மீன்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வேலையானது நடைபெற்றுட்டு வருது. இந்த தொழிற்சாலை 20 வருடங்களுக்கும் மேலா செயல்பட்டு வரதா சொல்றாங்க. இந்த தொழிற்சாலை ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட செயல்படுமா? அந்த வகையில தான் ஜூன் 21ஆம் தேதியான நேற்று இந்த தொழிற்சாலையானது இயங்கி வந்திருக்கு. அங்க பதப்படுத்தி வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குல அமோனியா மூலமா இயங்கி வந்த ஒரு குளிரூட்டியில ஏற்பட்ட கசிவால இந்த விபத்து நிகழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு இதுவரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிறுவனத்துல நேற்று காலையில சுமார் 60க்கும் மேற்பட்டோர் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த அமோனியா வாயுவை சுவாசிச்சவங்களுடைய வாய் மூக்குல இருந்து இரத்த கசிவானது ஏற்பட்டிருக்கு. மேலும் அவங்களுடைய முகம் எல்லாம் பயங்கரமா சிவந்து போயிருக்கு. இந்த அமோனியா வாயு பாதிப்பு ஏற்பட்ட அனைவருமே வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அமோனியா வாயு கசிவால பாதிக்கப்பட்டோர் 5 மருத்துவமனைகள்ல தற்போது வரைக்கும் சிகிச்சையில இருந்துட்டு வராங்க. எந்தெந்த மருத்துவமனை அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல 18 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 8 பேர் வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. 10 பேருடைய நிலை அப்படின்றது ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல 29 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 8 பேர் வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்று வரதாகவும் 11 பேர் ஐசியூல இருக்காங்க, ஆக்சிஜன் உதவியோட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு 10 பேர் ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே போல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல 10 பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருந்துட்டு வர்றதாகவும், அதில் 5 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடனும், ஒருவர் என்ஐவியுடனும், 4 பேருடைய உடல்நிலை அப்படின்றது ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு அரசு மருத்துவமனையில் 10 பேர் தொடர் கண்காணிப்பில் இருந்துட்டு வர்றதாகவும் நம்மளுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதுதான் இப்போ 67 கேசஸ் இந்த 5 மருத்துவமனைகள்லையும் சிகிச்சை பெற்றுட்டு வர்றதாக நம்மளுக்கு தகவலானது சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அமோனியானா என்ன, அது என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும், அதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அமோனியானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அமோனியா அப்படின்றது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவற்றால் உருவாகக்கூடிய ஒரு கெமிக்கல். இதை NH3 அப்படின்னு கெமிக்கல் ஃபார்முலால சொல்லுவாங்க. இது ஒரு கலர்லெஸ் கேஸ், அதாவது நிறமற்ற ஒரு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயு நம்மளை மூச்சடைக்க வைக்கும். இது ஒரு கடுமையான துர்நாற்றம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால மூச்சை விடாது. அதையும் மீறி நம்ம இதை சுவாசிச்சோம் அப்படின்னு சொன்னா கடுமையான பாதிப்புகள் நம்மளுடைய உடல் நலனுக்கு ஏற்படும். அமோனியா எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உர தயாரிப்புக்கு, அதே போல் கூல்ட்ரிங்க்ஸ் பதப்படுத்தி வைக்கிறதுக்கெல்லாம் இந்த அமோனியாவை தயாரிப்பாங்க. அதே போல் ரசாயன தொழிற்சாலைகள்லையும் இந்த அமோனியாவை தயாரிப்பாங்க. மேலும் யூரியா, அமோனியம் சல்ஃபேட் போன்ற உரங்களை தயாரிக்கிறதுக்கும் இந்த அமோனியா ஒரு முக்கிய மூலப்பொருளாக பார்க்கப்படும். அதே போல் நைட்ரேட் அமிலம், வெடிப்பொருட்கள், சாயங்கள், மருந்துகள் உள்ளிட்டவற்றை பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் இந்த அமோனியா பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளுடைய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, தரை மற்றும் தொழிற்சாலை உபகரணங்களை சுத்தம் செய்யறதுக்கான அந்த கிளீனிங் மெட்டீரியல்ஸ்லையும் இந்த அமோனியா சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு செயல்முறைகள்லையும் இந்த NH3 அதாவது அமோனியா வாயு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தான் பெரிய குளிர்சாதன கிடங்குகள், ஐஸ் தொழிற்சாலைகள் போன்றவற்றிலும் குளிரூட்டும்
குளிரூட்டும் வாயுவாக இந்த அமோனியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையிலையுமே இந்த அமோனியா வாயுவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமோனியா வாயுவை சுவாசிச்சா என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணெரிச்சல் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், இருமல், தொண்டை மற்றும் நுரையீரல் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு இது கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமோனியா பயன்படுத்தப்படும் இடங்களில் பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படின்றது மிகவும் முக்கியம். பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. மேற்கொண்டு கசிவு தடுப்பு நடவடிக்கைகளும் மிகவும் அவசியம் இந்த அமோனியா இருக்கக்கூடிய இடங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகவும் ஒரு டேஞ்சரஸான ஒரு வாயுவாக இந்த அமோனியா ஆனது பார்க்கப்படுது. இப்போ அந்த தொழிற்சாலையில் இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டதுனால தான் 60க்கும் மேற்பட்டோர் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. இந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வரைக்கும் 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்மளை இன்னும் துயரத்துக்கு ஆளாக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க தரப்புல இருந்து தற்போது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இந்த விபத்து குறித்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காரு. என்னன்னா, தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலாளர் மற்றும் பொது சுகாதாரத்தின் கூடுதல் இயக்குனரை கொண்டு 3 பேர் கொண்ட ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் 24 மணி நேரத்திற்குள்ள இடைக்கால அறிக்கையும் 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையையும் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதனால என்னதான் எக்ஸாக்டா நடந்துச்சு அப்படின்ற முதல் தகவல் அறிக்கை அப்படின்றது இன்றைக்குள் வெளியாகும். அந்த இன்றைக்குள் வெளியாகக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கையில் எந்த இடத்துல கோளாறானது ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும். மேற்கொண்டு அங்கே இந்த அமோனியா பயன்படுத்தப்படக்கூடிய இடங்களில் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் வந்து போதிய உபகரணங்களோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தொழிற்சாலையில் போதிய உபகரணங்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதிருக்கு. அதுக்கான விடையும் இன்று வெளியாகக்கூடிய இந்த அறிக்கையில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த துயர விபத்து குறித்து முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருந்தாரு. அதை அடுத்து 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தொழிற்சாலை உரிமையாளரான மோகன், அவருடைய சகோதரர் ஜோசப் ஜெகன் மற்றும் மேனேஜர் டேனியல் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு இவர்களிடம் வந்து விசாரணையானது இப்போ நடைபெற்றுட்டு வருது. இன்றைக்கு முதல் அறிக்கையும் 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையும் நீங்க சமர்ப்பிச்சாகணும்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. இதையடுத்து விசாரணையானது மேலும் தீவிரப்படுத்தக்கூடும். இன்றைய அறிக்கையில என்ன வெளியாகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.